குடியரசு தினம்னாலே பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டின்னு குடியரசு தினம் பற்றி ஆயிரம் கதைகளை ஒவ்வொரு வருடமும் கடந்து வந்திருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்ட கதைகளையும் சம்பவங்களையும் தான் ஒவ்வொரு வருடமும் திரும்பி திரும்பி பார்க்குறோம். இந்தியா நாடு ஒரு இறையாண்மை மிக்க குடியரசா மாறிய நிகழ்வுல சொல்றதுக்கு பல்வேறு கதைகள் இருந்தாலும் சொல்லாம விடப்பட்ட தகவல்களும் கொட்டி கிடக்கு. அவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடியரசு தினத்தை சுவாரஸ்யமா கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது சுதந்திர தினத்துக்கே போவோம். இந்தியாவிற்கான சுதந்திர அறிக்கையினை வெளியிட்டவர் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் நடந்த தொடர் போராட்டங்களால ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து வெளியேற்றணும்னு முடிவெடுத்து முறைப்படி இந்தியாவிற்கு சுதந்திர அறிக்கை மூலமா தங்களோட வெளியேற்றத்தை அறிவிச்சாங்க. இந்த சுதந்திர அறிக்கையினை மவுண்ட் பேட்டன் வெளியிட்டாரு. அதன்படி இந்தியா வரும் ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டில் இருந்து ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து விலக்கப்பட்டு தனி சுதந்திர நாடாக இருக்கலாம்னு அந்த அறிக்கையில் இருந்துச்சு. ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான நாளா முதலா தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி ஜூலை 18, 1947 தான். இந்தியாவுக்கு ஒரு மாசம் முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டிய சுதந்திரம் தள்ளி போனதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஜப்பான் ஒரு காரணமா இருந்திருக்கு. 18 ஜூலையே இந்திய சுதந்திர சட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஜப்பான் ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்த தேதியோட இது ஒத்து போனதால அப்போதைய ஜெனரல் மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்திய சுதந்திர தினமா தேர்ந்தெடுத்தாரு. இப்படி சுதந்திர தினம் ஏன் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுதுன்னு பல்வேறு காரணங்களும் தர்க்கங்கள் இருக்கு. ஆனா ஜனவரி 26 அன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாட காரணம் என்னன்னு கேட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். அதான் குடியரசு தினமா கொண்டாடுறோம்னு சொல்லுவோம். ஆனா ஏன் ஜனவரி 26ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா நம்மள பல பேருக்கு தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க குடியரசுனா என்ன, குடியரசு நாடு எப்போ உருவாகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலானவங்களுக்கு குடியரசு நாடுன்னு சொல்றதுக்கும் ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியறது இல்ல. ஒரு நாட்டோட மக்கள் தங்களை ஆள்பவர்களை தேர்வு செய்யும் உரிமை கொண்டுள்ள அமைப்பை நாம ஜனநாயகம்னு சொல்லுவோம். அந்த உரிமையை கொடுத்துள்ள நாட்டை ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பை குடியரசுன்னு சொல்லுவோம். அந்த அரசமைப்பை பின்பற்றும் நாடுகளை குடியரசு நாடுன்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாளை தான் நாம குடியரசு தினமா கடைபிடிச்சிட்டு வரோம். ஜனவரி 24, 1950ல 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோட ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு கையெழுத்திடப்பட்டது. அப்புறம் ஏன் ஜனவரி 26ஆம் தேதியில குடியரசு தினம் கொண்டாடுறோம்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. 1929 ஜனவரி 26 அன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்திய விடுதலையை முதன்முறையாக அறிவித்தது. அதை அறிவித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள் தான். விடுதலை பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி 26ஆம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாளா கொண்டாட சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செஞ்சது. அதன்படி 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருது. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்திய அரசு சட்டம் 1935 தான் இந்த தகுதியை பெற்று இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த சட்டத்தோட அடிப்படையில தான் இந்தியாவின் சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. அரசு நிர்வாகத்துக்கும் அச்சட்டமே அடிப்படையாக இருந்துச்சு. குடியரசுக்கும் ஜனநாயகத்துக்கும் குழப்பிக்கிறது போலவே குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் குழப்பிக்குவோம். அரசியல்வாதிகளும் இதுக்கு விதிவிலக்கில்ல. அதுக்கு காரணம் இரண்டுக்குமே உள்ள அடிப்படை வேறுபாடு தெரியாததுதான். சுதந்திர தினம்னு சொல்லும்போது யார்கிட்ட இருந்தோ விடுதலை பெற்றிருப்பதை குறிக்குது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் ஆங்கிலேயர் நமக்கு கொடுத்ததுதான் சுதந்திரம். ஆனால் அப்போ கிடைச்ச முழுமையான சுதந்திரம் இல்லை. ஏன்னா சுதந்திரம் பெற்றதுமே பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்தாங்க. அதன்படி பிரிட்டிஷ் சார்பில் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் தான் நாட்டின் தலைவராக இருந்தார். அப்போ இந்தியாவும் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் தான் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டனே தொடர்ந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26ல் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 1950 ஜனவரி 26ல் நடைமுறைக்கு வந்ததுல இருந்து இந்த நிலை மாறி இந்தியா முழுமையான குடியரசா மாறிச்சு. இதை தான் நாம குடியரசு தினமா இப்போ கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் 1950 அமல்படுத்தப்பட்டாலும் அவை 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் முதல் இந்திய அரசியலமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வருதுன்றது கூடுதல் தகவல். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட இன்னொரு பெருமை என்னன்னா இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிக பெருசு. இதில் 444 ஆர்டிகல்கள் இருக்கு. குடியரசு தினத்துல தான் தேசிய விருதுக்கான பாரத ரத்னா, கீர்த்தி சக்ரா, பத்ம விருதுகள் அறிவிக்கப்படுது. இப்படியான குடியரசு தினத்தில் தான் இந்திய விமானப்படை உருவாச்சு.
குடியரசு தினம் அறிவிக்கப்பட்ட நாள்ல தான் இந்தியாவுக்கு பல்வேறு கூடுதல் பெருமைகளும் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு தேசிய கீதம், தேசிய பாடல்னு 2 இருக்கு. சுதந்திரம் கிடைச்ச 3 வருஷத்துக்கு பிறகுதான், அதாவது ஜனவரி 24, 1950 தான் இந்தியாவிற்கான தேசிய கீதமும் தேசிய பாடலும் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஜனகணமனன்னு தொடங்கும் இந்திய தேசிய கீதமாகவும், வந்தே மாதரம் என்பது இந்திய தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இது இரண்டையுமே இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்திய தேசிய கீதமான ஜனகணமன பாடலை மட்டும்தான் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றினார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இசையமைத்த வந்தே மாதரம் என்கிற பாடல் தான் 1896 முதல்ல பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். எழுதியவர் யார் தெரியுமா? அந்த பாடலுக்கு இசையமைச்ச அதே பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். 1980 அவர் எழுதிய ஆனந்த் மத் என்ற நாவல்ல ஒரு பகுதியாக எழுதப்பட்ட இந்த பாடல் தான் பின்னால இந்திய தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. கூடுதல் தகவல் என்னன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான் வங்காளத்துல தேசிய கீதத்தை எழுதினாரு. 1905 ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அமர் சோனார் பங்களா என்ற பாடலோட முதல் 10 வரிகள் தான் வங்காளத்தோட தேசிய பாடலா 1971 விடுதலை போறப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இப்படி சுதந்திரம் கிடைப்பதற்கு சுயமரியாதை மிக்கவர்களாக நம்மை மாற்றின இந்த குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்தை விட கூடுதல் மதிப்பு இருக்கு. உலக சரித்திரத்திலேயே 150 ஆண்டு காலமா தொடர்ந்து சுதந்திரத்துக்காக போராடிய நாடு வேற எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துல தான் உலக மக்கள் தொகையில 5ல் 1 பகுதியினரான உள்ள இந்தியர்கள் ஈடுபட்டார்கள் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாது. எப்படி உலக வரலாற்றில் இந்திய தேசத்தோட விடுதலை போராட்டத்தை தவிர்க்க முடியாதோ, அதே மாதிரி தான் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்கையும் தவிர்க்கவே முடியாது. பாளையக்காரர்களோட எதிர்ப்பு 1750 இருந்து 1770 வரையிலான காலகட்டத்தில் அழகு முத்துக்கோன், பூலித்தேவன், முத்து வடுகநாதர் போன்றோரின் போராட்டங்களும், 1770 முதல் 1790 வரையிலான வேலுநாச்சியார் மற்றும் மருது பாண்டியர்களின் கிளர்ச்சியும், 1790களுக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை ஆகியோரின் எழுச்சி, முத்துராமலிங்க சேதுபதி, தமிழ்நாட்டின் புரட்சி குழுக்கள், படை உதவிகள், தூதாஜி வாக்கின் ஆதரவு நடவடிக்கைகள், பழனி சதித்திட்டம், மருது பாண்டியர்களின் நடவடிக்கைகள், கோயம்புத்தூர் கோட்டை மோதல், 1806 தொடங்கிய வேலூர் புரட்சி, வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதின்னு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றை தவிர்த்து இந்திய தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றை நம்மளால சிந்திக்கவே முடியாதுங்கிறப்போ எப்படி தவிர்க்க முடியும்? தவிர்க்கும் நடவடிக்கைகளை எப்படி வெற்றி அடையும்? அனைவருக்கும் ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தின் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.